வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தன் வீட்டு கதவை பிடுங்கி அயல் வீட்டுக்கு வைத்துவிட்டு விடிய விடிய நாய் துரத்தினானாம் என ஒரு பழமொழியுண்டு. இந்த பழமொழியில் வீடு என்ற ஒரு சொல் வருவதால் இது தமிழரசு கட்சி குறித்த எள்ளலுக்கான பழமொழி என நீங்கள் சட்டுப்புட்டென நினைத்தால், இந்த விடயத்தில் ஆமை பிடிப்பார் மல்லாத்துவார், யாமது சொன்னால் பாவம் எனத்தான் இந்த பதிவில் சொல்ல வேண்டி வரும். எனினும் இலங்கையில் விரைவில் வரவுள்ள பொது தேர்தலை மையப்படுத்தியும் ஏகேடி தரப்பு ஏற்படுத்திய ஆட்சி மாற்றத்தை மையப்படுத்தியும் அதிர்வுகள் தொடர்கின்றன. ஏகேடிஆர் அணி எடுக்கும் சில நகர்வுகள் கண்டு உடனடியாகவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என புகழ் மாலைகளை அடுக்கும் தமிழர்களை நினைத்தால், தன் வீட்டு கதவை பிடுங்கி அயல் வீட்டுக்கு வைத்துவிட்டு விடிய விடிய நாய் துரத்திய கதைதான் வருகிறது. ஏனெனில் இவ்வாறுதான் 90களில் சந்திரிகா அம்மணியார் முதன்மை தலையாரிக்கு போட்டியிட்ட போது நல்லூர் திருவிழாவில் சந்திரிகா பாணி காப்புகள் சங்கிலிகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டதான கதைகளுடன் அவர் சமாதான தேவதையாக சித்தரிக்கப்பட்டார். பின்னர் ஸ்ரீலங்காவின் கந்தக நாசகாரம் சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கையாக யாழ்குடாவை குதறிக்கொண்ட போது சந்திரிகாவின் சமாதான தேவதை வீடம் கலைந்தது. அதற்கு பின்னர் வருகிறார் பார் நல்லாட்சி சிங்கன் என ஒரு கட்டத்தில் ஜகப்பாலனே அடையாள மைத்திரியையும் இந்த தரப்பு தலையில் தூக்கி வைத்தது. பின்னர் அதே மைத்திரி தனது ஆட்சி காலத்தின் இறுதியில் செய்த அங்கிடு தத்தங்கள் கண்டு சீச்சி மைத்திரி பலமும் புளித்தது என்றார்கள். இப்போது அவ்வாறானவர்கள் புதிய தலையாரி அனுராவை பார், அவரது அதிரடி ஸ்டைலை பார் என சிலாகித்து பாட்ஷா படத்தில் வரும் ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான் என்ற பாட்டை பாடாத குறையாக புகழாரலாவணிகளை தொடர்கின்றனர். இதுவாரோ தென்னிலங்கையில் அரசு தலைவர் தேர்தல் முடிந்து பொது தேர்தல் அதிர்வுகள் உருவாகி கொள்ளும் நிலையில் அந்த அதிர்வுகளில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இந்திய ராஜதந்திரிக்கும் இடையிலான சந்திப்பும் அடங்கிக் கொள்கிறது. எதிர்வரும் தேர்தல் களத்துக்காக சில மாத்தி யோசி பாணியிலான வியூகங்களை செய்தால் என்ன என்ற வகையில் சில ஆலோசனைகள் இந்த சந்திப்பில் பெரியனர் தரப்பால் வழங்கப்பட்டதாகவும் கிசுகிசுக்கப்படுகிறது. இதேபோல ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இனிமேல் ஸ்ரீகொத்தா தேறிக்கொள்ளாது என்பதை தேர்தல் முடிவுகளில் தெரிந்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி யானை முகங்கள் இப்போது சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தாவத் தலைப்படுகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் 18 ஆசனங்களை கொண்டதும் இலங்கையின் மிகப்பெரிய தேர்தல் மாவட்டமாக பதிவானதுமான கம்பஹா மாவட்டத்திலிருந்து அதன் ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ உட்பட்ட 2 யானை முகங்கள் இப்போது தொலைபேசிக்கு தாவிவிட்டன. தென்னிலங்கையில் இவ்வாறான காட்சிகள் வெறும் பின்னணியில் தான் ஏகேடிஆர் மாற்றத்தால் தற்போது தமிழர்களின் அரசியல் பரப்பும் சற்று அதிர்வுக்குள்ளாகின்றது. தமிழர்களின் அரசியல் பரப்பில் தற்போது உள்ள மூதாள முக ஆணிகள் பிடுங்கப்பட்டு அந்த இடங்களில் இளைய ஆணிகள் அடிக்கப்பட வேண்டும் என்ற பேசுபொருள் தீவிரப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியில் தமிழர் தாயகத்தில் டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படும் நடைமுறை அரசு இருந்தபோது அந்த நடைமுறை அரச இயந்திரத்தை இயக்கிய சக்தி இளைய சக்தி என்பது இங்கு வரலாற்றில் பதிவான ஒரு விடயம். ஆனால் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டம் 2009 ஸ்ரீலங்காவின் கந்தக நாசகாரத்தால் உரைநிலைப்படுத்தப்பட்டதும் அதற்கு பின்னரான காலம்தான் மூதாள தலைமைத்துவ காலமாக மாற்றப்பட்டது. இவ்வாறு தமிழர்களின் அரசியல் பரப்பில் பழைய ஆணிகளை அடித்த வேளையில் தற்போது அமரத்துவத்தில் இருக்கக்கூடிய இரா சம்பந்தனின் பங்கு மிக முக்கியமானது. 90 வயதை கடந்தும் தன்னிடமிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட கைமாற்றாமல் மரணித்தவர் அவர். அதேபோல நீதிபதிகளுக்குரிய ஓய்வூதியத்தை எடுத்து சிவசிவா என ஒரு மூலையில் இருந்த விக்னேஸ்வரனை கூட தனது சுயலாபத்துக்காக அரசியலுக்கு இழுத்து வந்தவரும் இரா சம்பந்தன் தான். ஆனால் தன்னால் அரசியலுக்கு இழுத்து வரப்பட்ட அதே விக்னேஸ்வரன் தம்மை உரசியது கண்டு இரா சம்பந்தன் சுமந்திரன் கூட்டணி சட்டி சுட்டதடா கைவிட்டதடா என்ற பாணியில் புலம்பியது வேறு விடயம். இதேபோல தமிழரசு கட்சியிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் சுமந்திரனின் தனியாவர்த்தன எதேச்சாதிகார அரசியலுக்கு அடித்தளம் அமைத்தவரும் அதற்கு சாமரம் வீசியவரும் அமரத்துவ இரா சம்பந்தன் தான். இவ்வாறான ஒரு வரலாற்றின் பின்னணியில் தான் தென்னிலங்கை அதிர்வுகளால் மீண்டும் தமிழர்களின் அரசியல் பரப்பில் மூதாள ஆணிகள் பிடுங்கப்பட்டு இளைய சக்தி புகுத்தப்பட வேண்டும் என்ற குரல்கள் மேலெழுகின்றன. அத்துடன் எதிர்வரும் தேர்தலில் களம் இறக்கப்பட வேண்டிய தமிழ் தேசிய வேட்பாளர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்தும் பேசப்படுகின்றது. ஆனால் இதே பேசுபொருள் ஒருபுறம் இருக்க, எதிர்வரும் தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிடுவதா என்று இழுபறி
தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலும் ஆரம்பித்து விட்டது. இந்த இழுபறியை நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அதன் சந்திப்பில் காண முடிந்தது. இதற்கு அப்பால் எதிர்வரும் தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளில் களமிறங்க வேண்டிய வேட்பாளர்கள் 60 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் எனவும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியத்தை கட்சியிடம் கையளிக்க வேண்டும் எனவும், கட்சி அவருக்கு தேவையான உதவி தொகையை வழங்க வேண்டும் என இதுவரை ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இருந்த அந்த தகுதி நிலை இப்போது தமிழர்களுக்கும் கோரப்படுகிறது. அத்துடன் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டிய முகங்களிடம் ஒருவேளை தாம் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானால் தமக்குரிய பணியாளர்களாக குடும்ப உறுப்பினர்களை நியமிக்க கூடாது என்ற குரல்களும் கிளம்பியுள்ளன. இவ்வாறான குரல்கள் மற்றும் அதகலங்களுக்கு மத்தியில் இலங்கையின் சமகால நிலவரங்களை காய்தல் உவத்தல் இன்றி சற்று நோக்கிக் கொண்டால், ஸ்ரீலங்காவின் புதிய தலையாரியான ஏகேடிஆர் சில அதிரடியான நகர்வுகளை எடுக்க தலைப்படுவதை நோக்க முடிகின்றது. அந்த வகையில் அரசியல்வாதிகள் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைக்கப்படுவது உடனடியாக நடைமுறைக்கு வந்த விதிகளின்படி நிறுத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சகத்தையும் தன்னிடம் கொண்டுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவித்திருக்கிறார். அதேபோல இலங்கையில் அண்மை காலமாக பெரும் குளறுபடிகளுக்கு உள்ளான விசா எனப்படும் நுழைவிசைவு பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறைப்படி இணையத்தில் நுழைவிசைவு பெறும் நடைமுறை வந்திருப்பதாக ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் கூறுகிறார். தற்போதைய நடைமுறைப்படி இலங்கைக்கு பயணத்தை செய்ய உள்ள வெளிநாட்டு குடியுரிமைகளை கொண்ட புலம்பெயர் தமிழர்கள் உட்பட்ட வெளிநாட்டு குடிமக்கள் இணைய வழி மூலமாக ஸ்ரீலங்காவுக்கு செல்வதற்குரிய நுழைவிசைவுக்கு விண்ணப்பித்து அதனை 24 மணி நேரத்துக்குள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகல்வு நாயகம் ஹர்ச இலுப்புட்டிய நீதிமன்றத்துக்கு இழுத்தெடுக்கப்பட்ட நிலையில் இந்த மாற்றங்கள் புதிய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோல இலங்கை குடிமக்களுக்கு இ பாஸ்போர்ட் எனப்படும் நவீன கடவுச்சீட்டுகளை வழங்கிக் கொள்ள வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு முன்னே ரணிலின் அமைச்சரவை வழங்கிய அனுமதியும் நேற்று நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் முறைகேடுகள் இருந்ததை காரணம் காட்டி இந்த இடைக்கால தடை வந்துவிட்டது. இதற்கு அப்பால் விவசாயிகள் மற்றும் கடற்தொழிலாளர்களின் வங்கி கணக்குகளில் மேலதிக மானியங்களை விளைவிக்கும் வகையில் புதிய தலையாரி தற்போது திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்த முக்கியமான நகர்வும் இடம்பெற்றுள்ளது. தலையாரி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்த இந்த மானிய உபயங்களின்படி பெரும்போக நெல் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 10,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு மொத்தமாக 25,000 ரூபாய் கொடுப்பனவு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இதேபோல கடற்தொழிலாளர்களுக்கும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் எரிபொருள் மானியம் வழங்கப்பட உள்ளது. விவசாயிகளுக்கும் சரி கடற்தொழிலாளர்களுக்கும் சரி அவர்களுக்குரிய மானியங்கள் அரச அதிகாரிகளின் தலையீடுகள் அற்று அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வைப்பில் இடப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். ஒரு கல்லில் சில மாங்காய்களை வீழ்த்துவது போல இவ்வாறான மானியங்கள் மூலம் நாட்டில் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வது என்று ஒரு காரணமும், இவ்வாறாக மானியங்களை பெறும் விவசாயிகள் தமது விளைச்சல் கடல் தொழில் ஊடாக நியாயமான விலையில் நுகர்வோருக்கு பொருட்களை வழங்க முடியும் என்ற நோக்கங்களுடன் முக்கியமான நோக்கமாக பொது தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெறும் இலக்கும் ஏகேடி தரப்பில் இருக்கிறது. இதற்கும் அப்பால் கடந்த கால ஆட்சிகளின் போது மக்களின் வரிப்பணத்தில் விரியமாக பயன்படுத்தப்பட்ட சொகுசு வாகனங்கள் தற்போது கொழும்பு நகரில் மக்களுக்கு காட்சிப்படுத்தும் அரச தரப்பு இந்த தற்காலிக கண்காட்சிக்கு பின்னர் இந்த 107 சொகுசு வாகனங்களையும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்த போவதாக அறிவித்துவிட்டது. அரசு தலைவர் அனுரகுமாரின் பணிப்புரையில் இந்த நகர்வுகள் இடம்பெறுவதாக அரசு தரப்பு நேற்று அறிவித்ததுடன் நாட்டின் சுகாதாரத்துறையில் போதிய நோயாளர் காவு வண்டிகள் அதாவது ஆம்புலன்ஸ் வண்டிகள் இல்லாத நிலையிலும் அரசு சேவைகளுக்கு போதிய வாகனங்கள் இல்லாத நிலையிலும் மக்களின் வரிப்பணம் இவ்வாறு வீணடிக்கப்பட்டமை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என அரசு தலைவர் ஏகேடிஆரின் பிரத்யேக செயலாளர் சொன்ன விடயம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் தேசிய மக்கள் சக்தியால் இந்த விடயம் ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டாக கையாளப்பட போவதற்குரிய அறிகுறிகளை மிக மிக தெளிவாகவே காட்டியுள்ளது. அதாவது ரணில் அரசு தலைவராக இருந்த வேளை தனது பணியகமூடாக 59 வாகனங்களை இறக்குமதி செய்து தனது நண்பர்களுக்கு வழங்கியதாகவும், வாகன இறக்குமதி இலங்கையில் தடை செய்யப்பட்ட காலப்பகுதியில் கூட 16 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் ஏகேடி தரப்பு குற்றஞ்சாட்டி இருப்பதுடன் எதிர்காலத்தில் ரணில் மீதான வளையம் கட்டுதலுக்குரிய அறிகுறிகளையும் வழங்கியுள்ளது. இதற்கிடையே ஸ்ரீலங்கா அரசு தலைவர் பணியகத்தின் பதிவில் உள்ள 833 வாகனங்களில் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ள நிலையில் ஏகேடிஆரின் உத்தரவில் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவு தற்போது இந்த வாகனங்கள் இருக்கும் இடங்களை முகர்ந்து பிடித்து வருவதால் தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் பரப்புரைகளுக்காக பரபரப்பான விடயதானங்களை இவ்வாறான பரபரப்பான விடயங்கள் மூலம் திரட்டிக் கொள்வது தெளிவாகவே தெரிகிறது.
இவ்வாறான விஷயதான திரட்டல்களின் போது ரணிலிடம் கமுக்கமான டீல்களை வைத்து தமிழ் தேசிய அரசியல்வாதிகளில் சிலர் பெற்ற இரகசியமான டீல்களும் அம்பலத்துக்கு வரக்கூடும். ஏற்கனவே ரணிலிடம் பார் லைசன்ஸ் எனப்படும் மதுபான விற்பனை உரிமங்களை பெற்று அதனை 3 கோடி ரூபாய் முதல் 4 கோடி ரூபாய் வரை விற்று காசு பார்த்த சில தமிழ் தேசிய அரசியல் முகங்கள் எந்த வேளையும் தமது பெயர்கள் அம்பலத்துக்கு வந்துவிடுமோ என்ற திக் நிலையில் இருக்கும் நிலையில் இந்த வாகன டீல்களிலும் சில தமிழ் முகங்கள் சிக்கக்கூடும் என்ற கிசிசுக்கள் கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் உலா வருகின்றன. எதுவாறோ சில அதிரடிகளையும் சில முன்னேற்றகரமான மாற்றங்களையும் செய்த அதே அனுரகுமார் திசாநாயக்கா இந்திய பிரியனரால் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட சூரிய சக்தி மின் உற்பத்தி கருவிகளை பௌத்த கல்வி கூடங்களுக்கு அதாவது பௌத்த பிரிவேனாக்களுக்கு விரைவில் வழங்குமாறு நேற்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டமை இன்னொரு செய்தியை சொல்லிக் கொள்கிறது. அதாவது என்னதான் ஏகேடிஆர் தரப்பு இடதுசாரி தளத்தில் நிற்பதாக காட்டிக்கொண்டாலும் அந்த தரப்பின் உள்ளுடன் பௌத்த சிங்கள தேசியம் சார்ந்து இருப்பதை இந்த உத்தரவும் புலப்படுத்தியதை மறக்க முடியாது. எளிமையாக பதவியேற்றமை உட்பட்ட சில விடயங்களை முற்போக்காக வெளிப்படுத்திய ஏகேடிஆரால் பதவியேற்றவுடன் உடனடியாக உலங்குவான உறுதியில் ஏறி கண்டிக்கு சென்று பௌத்த மகாநாயக்க முகங்களை சந்தித்து ஆசி வரும் தனது முன்னைய அரசு தலைவர்களின் நடைமுறையை மட்டும் மீறிக்கொள்ளவே முடியவில்லை. அவரும் இந்த முறை அதனைத்தான் அச்சொட்டாக செய்தார். அதாவது பொது தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கு இளைய சமூகத்தின் வாக்குகள் மட்டும் போதாது பௌத்த சிங்கள வாக்குகளும் தேவை என்பதால் அதற்குரிய உபாயங்களில் தற்போது ஏகேடி தரப்பு தீவிரப்படுகிறது. இதனால் தான் மானியமாக நாட்டுக்கு கிட்டிய சூரிய சக்தி மின் உற்பத்தி கருவிகளை நாட்டில் உள்ள சகல மதங்களின் கல்வி கூடங்களுக்கு பிரித்து வழங்குமாறு உத்தரவுகள் வராமல் பௌத்த பிரிவேனாக்களுக்கு மட்டும் அவற்றை வழங்குமாறு குறிப்பிட்டிருப்பது நிச்சயமாகவே பௌத்த சிங்கள வாக்குகளை பெறும் ஒரு உபாயத்தின் அடிப்படையிலானது என்பதும் தெளிவானது. ஆகையால் தற்போது பொதுவாகவே முன்னேற்றகரமான ஆட்சியாக இல்லையென்றால் அதற்குரிய அறிகுறியாக ஏகேடி தரப்புக்கு கிட்டிய ஆட்சி மாற்றம் நோக்கப்பட்டாலும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் இந்த சிலாகிப்பில் இல்லையென்றால் இந்த மாற்றங்களில் ஒரு காரணம் இருக்கக்கூடும். ஆனால் இதே ஆட்சி மாற்றம் தமிழர்களின் பார்வையில் இப்போதைக்கு தூரத்து பார்வைக்கு மளமளப்பாக தெரியும் மலையை ஒத்தது. சும்மாவா தமிழில் ஒரு பழமொழி உண்டு, தூரத்து பார்வைக்கு மலை மளமளப்பாம் கிட்ட போனால் கல்லும் காடுமாம் என்ற நிலை ஏகேடியின் ஆட்சி காலத்திலும் கண்டுகொள்ளப்பட்டது என்று ஒரு புலம்பல் தமிழர்களுக்கு வெறும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இப்போதைக்கு யாரால் தான் முற்றாக மறுத்துக் கொள்ள முடியும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களின் நெருக்கடி முழுமையான மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் அச்சுறுத்துவதாக எச்சரித்துள்ள லெபனிய அரசாங்கம் உடனடியான போர் நிறுத்தத்துக்கான அழைப்பை மீண்டும் வலியுறுத்தி கொண்டாலும் லெபனான் மீதான இஸ்ரேலின் மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் முழு பலத்துடன் தொடர்கின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐநா பொதுச்சபையில் இன்று உரையாற்ற உள்ள நிலையில் அமெரிக்கா தலைமையிலான பங்காளி நாடுகள் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் 21 நாள் போர் நிறுத்த முயற்சிகளுக்கு மும்முரப்படுகின்றன. ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்கின்றன. கடந்த 4 நாட்களாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் 1,40,000 சிறார்கள் உட்பட சுமார் 4 லட்சம் லெபனிய மக்கள் தமது சொந்த வாழ்விடங்களை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் இவ்வாறாக வாழ்விடங்களை துறக்கும் லெபனிய மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற கவலைகள் அதிகரித்து வருகின்றன. லெபனானில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 92 பேர் பலியாகி 153 பேர் காயமடைந்தனர். தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய துல்லியமான தாக்குதல் ஒன்றில் ஹெஸ்புல்லா இன்னொரு முக்கியமான தளபதியை நேற்று இழந்தது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் ஹெஸ்புல்லாவின் ஆளில்லா வான்கலங்களின் பிரிவின் தளபதி அதாவது ட்ரோன் பிரிவின் தளபதி முகமது சுரூர் கொல்லப்பட்டுள்ளமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹெஸ்புல்லாவின் ட்ரோன் பிரிவு தலைவரை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஹெஸ்புல்லா அமைப்பும் இந்த இழப்பை உறுதிப்படுத்தியது. இந்த நிலையில் லெபனான் புதிய காசா பிராந்தியமாக மாறுவதை பிரான்ஸ் எதிர்ப்பதாக அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் நேற்று கனடாவில் தெரிவித்ததுடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போர் நிறுத்தத்தை மறுப்பது ஒரு தவறு எனவும் குறிப்பிட்டார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.